பாருங்கள், போன வீடியோவில் நம்ம இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத காமிச்சிருந்தேன். 14 வகை தானியங்கள், 14 வகை தானியங்களை நம்ம வந்து ஏன்னா தானியங்கள் கெட்டு போகாமல் இருக்காக, மண்டுலாம் வராமல் இருக்காக மறந்துடிச்சிருப்பாங்க. நம்ம அதை நல்லா வெயிலில் நல்லா அலசி காய வச்சு ஈரப்பதமே இல்லாமல் இருக்க போகிறது நல்லா வறுத்து எடுத்து மிஷினில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணலான்னா, சுகர் இன்சுலின் போடுறவங்க, சுகர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க, சுகர் குறையவே இல்லை, இன்சுலின் பாயிண்ட்டை கூட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டி போட நமக்கு கிட்னியில் தான் பாதிக்கும். அதனால் நீங்கள் வந்து சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் தோசை மாவு கலக்கி சொல்லலாம், இட்லி அவிக்கலாம், இடியாப்பம் சுற்றலாம். அப்புறம் ஒரே மாதிரி எடுக்க முடியாமல் ரொட்டி போடுவாங்க பிள்ளை, ஓட்டடை சொல்லுவாங்கள்ல, வெங்காயம் மிளகாலாம் போட்டு ரொட்டி, அந்த மாதிரி போடலாம். காலையிலே வெறும் வயிற்றுல கண்டிப்பாக எதாவது சாப்பிட்ணும், காப்பி குடிக்கணும் போல் இருக்கும். எப்படி அதை குடித்ததுனால அப்போ இப்படி கூழாக காய்ச்சி உப்பு போட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோங்கன்னா இப்படி நல்லா கூழாக காய்ச்சி காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி டீ அவாய்ட் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா எலும்பு தேய்மானம், ப்ரெஷரு எல்லாமே கம்மி பண்ணும். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க, அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன். என்னென்ன ரேட்டு, காக்கில் எவ்வளோ, 100 எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பேக்கெட் பண்ணி அனுப்பி விட்றேன். இது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி இதை எடுத்துக்கோங்க. குழந்தைகள் ஃபோர்ஸ்லலாம் சேர்ந்துருப்பாங்க, எலும்பெல்லாம் வலிக்கும், அதுங்களுக்கெலாம் நீங்கள் இதை வந்து எடுத்துனா இப்போ பூரியாகவும் ரெடி பண்ணலாம், எப்படியும் போடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பூரிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கோதுமை சேர்த்துக்கிடணும். பாருங்கள், நான் இன்றைக்கி பூரியாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, அந்த மாவு கலர் வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் கோதுமாவை சேர்த்து பூரியாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு இதில் நிறைய மாவு கூழ் வரும். இதில் இப்படி நீங்கள் டிஃபன்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே நார்மல் ஆகிடும். நீங்கள் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிடுவேன். இல்லை உங்களுக்கு நீங்களே வறுத்து வைக்கணும்னா நீங்கள் எப்படி என்னென்ன போட்டிருக்கு, என்னென்ன அளவு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறேன். நீங்களே நல்லா ஊற வச்சிடாதீங்க, உடனே அலசி எடுத்து காய வச்சிடணும். தேங்க்யூ.